என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6வது லெசன் இந்த ஜாமெண்ட்ரி டாப்பிக்கில் அந்த ட்ரையாங்கிள்ஸை வச்சு நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ லெசன் நம்பர் 1ல இன்ட்ரோடக்ஷன் படித்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஷின் சால்வ் பண்ணோம், அப்புறம் ஆங்கிள் வச்ச கொஷின் சொல்லி கொடுத்தேன், அதுக்கப்புறம் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், ஒரு முக்கியமான தியரம் இருக்குது. நிறைய தியரம் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான தியரம் நம்ம எக்ஸாமில் அதை வச்சு அதிகமான கொஷின்ஸ் கேட்குறனால அது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் போன லெசன் சரிங்களா, போன லெசனில் நம்ம படித்த ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அந்த மீடியன். ஸோ மீடியன் எப்படி வரையணும், ஒரு மீடியன் வரையிறனால ஒரு ட்ரையாங்கிள் எத்தனை ஆஃபாக பிரியுது, இது எல்லாமே நம்ம படித்தோம் சரிங்களா. இப்போது இந்த லெசன் நம்பர் 6ல் நம்ம படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கான ஏரியாவை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ நம்மப்பா நிறைய புக்ஸ் வச்சுருப்போம். என் வீடியோ மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்கன்னு கிடையாது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, நீங்கள் நிறையா படிக்கலாம், இல்லை இன்ஸ்டியூஷனில் போய் கூட படிக்கலாம், இல்லை வீட்டில் உட்காந்து கூகுளில் தேடி ஏதாச்சும் கொஷின் நீங்கள் கண்டிப்பாக படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் எல்லாருக்குமே இந்த ஜாமெண்ட்ரி படிக்கும்போது, அது முக்கியமாக இந்த ட்ரையாங்கிள் படிக்கும்போது மட்டும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும். இப்போது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் பிஹெச் 1/2 இன்டூ பி இன்டூ ஹெச், இதுதான் ஃபார்முலா. எங்கே பார்த்தாலுமே அதுதான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க ஜாமெண்ட்ரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் போடும்போது ஆஃப் பிஹெச் யூஸ் பண்ண மாட்டாங்க. எரான்ஸ் ஃபார்முலான்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எரான்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் அந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கும். சில இடத்துல அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சில இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு √3/4a² அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டிருப்பாங்க. அதனால் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் என்ன ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை ஃபார்முலா இருக்கா அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுப்பா நம்ம இந்த கொஷனில், இந்த லெசனில் நம்ம கொஷன்லாம் போடுறதுக்கு முன்னாடி என்ன ட்ரையாங்கிளுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எதனால் திடீர்னு இந்த ஃபார்முலாவை போய் போட்டு வச்சுருக்காங்க, எதனால் இந்த ஃபார்முலா போடாமல் எரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் நம்ம கொஷனை சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கே புரியும் எதனால் இந்த ஃபார்முலா இங்கே போடுறேன், எதனால் ஆஃப் பிஹெச் போடுறேன், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிரும்ப்பா சரிங்களா. ஸோ இந்த கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும் வாட்டி படிக்கிறவங்களுக்கு. அதனால் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்துறேன் சரிங்களா. சரிப்பா, இப்போது 2 ட்ரையாங்கிள் நான் வரைகிறேன். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க. இது என்ன ட்ரையாங்கிள் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லணும், டக்குன்னு மனசில் இருக்கணும் என்ன ட்ரையாங்கிள் இது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா ஒரு ஆங்கிள் என்ன டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியில் இருக்குது. கரெக்டாக இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா. இன்னொரு ட்ரையாங்கிள் வரைகிறேன். இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல், எல்லா சைடுமே சேம். ஓகேவா. ஸோ ஏ சும்மா ஏன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னா எல்லா சைடுமே சேமாக இருக்கிறனால நான் எல்லாமே ஏன்னு வச்சுட்டேன். இப்போது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஃபார்முலா, நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலும் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா தான் வரும். ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட். பிஹெச்னா பினா பேஸு, ஹெச்னா ஹைட், இந்த ஃபார்முலா தான் வரும். இப்போ இந்த ஃபார்முலாவை நான் இதுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே ட்ரையாங்கிளுக்கு உங்கள் எக்ஸாமில் கேட்குறாங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கிளை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் போடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போடலாம்ப்பா. ஏன்னா ஆஃப் பிரச்சனை கிடையாது, பேஸ் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதுதான் பேஸ். கரெக்டாக ஒரு ட்ரையாங்கிளுக்கு கீழே இருக்கிறதா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது 9ன்னு கொடுத்துருக்காங்க, இது 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 9 தூக்கி நான் பேஸ் இடத்துல போட்டுருவேன். ஹைட்டு இதுதான் ஹைட்டு சரிங்களா. ஹைட் எவ்வளோ 10, நான் அதை இங்கே போட்டுருவேன். அப்போ எனக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலா வச்சு என்னால் இந்த கொஷனுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதுவே இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க சரியா. ஏன்றதுக்கெல்லாம் ஒரு 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏரியா கண்டுபிடின்னு சொல்கிறாங்க. அப்போ கண்டுபிடிக்கும் போது நான் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆஃப் பேஸ் இன்டூ ஹைட், இதுதானே ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா. இப்போது இந்த ஃபார்முலாவில் என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாதுப்பா. ஏன் முடியாது, ஏன்னா ஆஃப் இருக்குது, பேஸ் இருக்கா, ஆமாம் பேஸ் இருக்குது, ஏதாச்சும் ஒரு வேல்யூ 5 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். அப்போ பிக்கு பதிலாக 5 போட்டுருவேன். ஹெச்சுக்கு என்ன போடுவீங்க, இங்கே ஹைட்டுன்றது இந்த கோடு தான் ஹைட்டு. அப்போ இந்த ட்ரையாங்கிளில் இது ஹைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. சென்டர் பாயிண்டில் எப்படி வரைஞ்சாதான் அது ஹைட்டில் வரும். இப்போ ஹைட்டு நீங்கள் போட முடியுமா, போட முடியாது. அப்போது இந்த இடத்துல உங்கள் புக்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டிருக்க மாட்டாங்க. √3/4a² அப்படின்னு ஒரு ஃபார்முலா போட்டிருப்பாங்க. இது எங்கே இருந்து வந்துச்சு, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா.
ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கணுன்னா அதுதான் எராயின்ஸ் ஃபார்முலா. எராயின்ஸ் ஃபார்முலான்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் சி. சரிங்களா? மொத்தம் 3 சைடு இருக்கிறனால ஏ மைனஸ் பி மைனஸ் சி. ரொம்ப பெருசாக மனப்பாடம் பண்ணாதீங்க. எஸ்ன்றது செமி பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. 3 சைடையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். என்ன ட்ரையாங்கிளாக இருந்தாலும் சரி. சரிங்களா? இப்போ இதுக்கு பேர் தான் இதை நம்ம ஸ்கூலில் படித்தோம் எராயின்ஸ் ஃபார்முலான்னு சொல்லிட்டு. இந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரியான இடத்துல நம்ம ஹைட் டைரெக்டாக போடுவோம், பட் இந்த மாதிரியான இடத்துல ஹைட் போட முடியாது அப்படின்றனால நம்ம எராயின்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏக்கு பதில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போடுவோம். பிக்கு பதிலாக இது ஈக்குவேட்டல் ட்ரையாங்கிள்னால எல்லாமே ஒரே வேல்யூ தானே வரும், ஏ தான் வரும். ஸோ பிக்கு பதிலாக ஏ, இங்கே பதிலாக ஏ போடுவோம். ஸோ எஸ்ன்றது செமி பெரிமீட்டர். எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 சைடையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். இப்போது இந்த ஒரு ஃபார்முலா எல்லா ட்ரையாங்கிளுக்குமே யூஸ் ஆகும். இப்போ ஒருவேளை ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள்னா என்ன, 2 சைடு சேமாக இருக்கும். இப்போ இது 5 சென்டிமீட்டர், சரிங்களா? இது 5 சென்டிமீட்டர், இது வந்து 10 சென்டிமீட்டர். எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஏன்னா 2 சைடு வந்து சேமாக இருக்குது. அப்போ 2 சைடு சேமாக இருக்கும்போது இதுக்கு ஏரியா கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், எஸ்ஸோட வேல்யூ 3த்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிடுவோம். பண்ணதுக்கப்புறமா எஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் ஏபிசி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளோட ஆன்சர் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அதனால தான்ப்பா நம்மளோட புக்கில் திடீர்னு பார்த்தோன்னா ஒரு ஃபார்முலா போட்டிருப்பாங்க, திடீர்னு எராயின்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு ½ BH போட்டிருப்பாங்க, திடீர்னு √3/4a² போட்டிருப்பாங்க. இப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா டைரெக்டாக இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா √3/4a² போட்டு அதுக்கும் நீங்கள் ஏரியா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் வே நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா கொஷின் போடும்போது எதனால் இந்த இடத்துல நான் ½ BH போடுறேன், எதனால் இந்த இடத்துல போடலை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம கொஞ்சம் கொஷின் வந்து இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏரியா கண்டுபிடிக்கிறதுல பார்க்கலாம். மொதல் கொஷின்ப்பா. ஸோ ஃப்ரம் அ பாயிண்ட் இன் அ இன்டீரியர் ஆஃப் அ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் perpendicular or drawn on the 3 sides, the length of the perpendicular are 6 cm, 7 cm, 8 cm. Find the length of the side of a triangle. சரிங்களா? ஸோ மொதல் வாட்டி படிக்கும்போது கொஞ்சம் அப்படி கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைவோம். டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது நான் காட்டுறேன். பொறுமையாக கவனிங்க. ஃபஸ்ட்டு கொஷின் கவனிச்சிட்டிங்கன்னா மற்ற கொஷின் எல்லாமே நீங்களே போட்டுடலாம். ஓகேவா? ஃப்ரம் அ பாயிண்ட் இந்த இன்டீரியர் ஆஃப் அன் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரியா? இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ஸோ எல்லா சைடுமே என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். ஏ தான் போடணும்னு கிடையாது, நீங்கள் எதை வேணாலும் போட்டுக்கலாம். பட் எதை போட்டாலுமே எல்லா சைடுமே ஏ தான் போட முடியும். ஏ அப்படின்னா இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஃப்ரம் த பாயிண்ட் இந்த இன்டீரியர்னா உள்ள ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்கப்பா. சரி, இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒவ்வொரு சைடுக்கும் பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைகிறாங்க. இப்போ இது ஒரு சைடு கரெக்டாக, இதுக்கு பர்பண்டிகுலராக இப்படி ஒரு லைன் வரைகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த சைடுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன், இந்த சைடுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன், மொத்தம் 3 லைன் வரைஞ்சிருக்காங்க. அந்த 3 லைனோட சென்டிமீட்டரும் கொடுத்துருக்காங்க. 6 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இது அவங்க கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளோட சைடு தான் கேட்குறாங்க. இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், அதோட ஏரியா கேட்கல, அதோட ஒரு சைடை சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறது. இப்போ நம்ம என்னெல்லாம் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிங்கன்னா அதுக்கு பாயிண்ட் போட்டுக்கோங்க. ABC 3 பாயிண்ட். அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த லைனை நான் பெருசு பண்ணி ஒரு மீடியனாக வரைகிறேன். இந்த லைனை ஒரு பெருசு பண்ணி இங்கே ஜாயின் பண்ணுறேன், இந்த லைனை இங்கே பெருசு பண்ணி ஜாயின் பண்ணேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இது மீடியன் ஆயிடுச்சு. ஸோ இது D, இது E, இது பார்த்தீங்கன்னா F, இந்த சென்டர் பாயிண்ட் வந்து O. இப்படி வரையும் போது சில இடத்துல சில பேர் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா இந்த மொத்த லைன் 6 சென்டிமீட்டர் கிடையாது, இது மட்டும் தான் 6 சென்டிமீட்டர். சரிங்களா? இது மட்டும் தான் 7 சென்டிமீட்டர், மொத்த லைன் 7 கிடையாது, இது மட்டும் தான் 7. அதே மாதிரி இது மட்டும் தான் 8, மொத்த லைன் 8 கிடையாது. ஓகே, நம்ம புரிஞ்சு போடணும் அப்படின்றதுக்காக இந்த கோடை வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கோம் ஒரு மீடியன். போன வீடியோவில் தான்ப்பா நான் சொன்னேன், எப்போதுமே ஒரு ட்ரையாங்கிளுக்கு மீடியன் வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு பெரிய ட்ரையாங்கிளை 3 ட்ரையாங்கிளாக பிரிச்சிடும். நான் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இது ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டாக இது மீடியன் வரைகிறனால அந்த ட்ரையாங்கிளை 3 பாதியாக பிரிச்சிடும், அது 3 ட்ரையாங்கிளாக பிரிச்சிடும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு பெரிய ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். சரியா? ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் என்னவா பிரியுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளாக பிரியுது. நான் சொல்றது புரியுதுங்களா?
ஓகேவா? இதெல்லாம் நம்ம போன வீடியோவில் படித்தது. இப்போது ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், √3/4a². நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ தான் முக்கியமான ஸ்டெப்புக்கு வரும். 3 ட்ரையாங்கிள் இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் என்னப்பா? இதுதானே ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் நான் வரைகிறேன், நல்லா கவனிங்க. இதுதான் நான் வரைஞ்சிருக்கிற ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் AOB வரைகிறேன். ஸோ OAB வரைஞ்சிட்டேன். இது என்னன்னு சொல்லுவோம்? ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ். ஒரு ட்ரையாங்கிளோட பேஸ் A. இந்த பர்பண்டிகுலராக ஒரு லைன் வரைஞ்சிருக்காங்களே, இது என்னதுப்பா? இது இந்த ட்ரையாங்கிளை அப்படியே இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வருமா இந்த ட்ரையாங்கிள்? OAB. ஸோ பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா A. இந்த சென்டர் பாயிண்ட்ன்றது ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போது இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஆஃப் பிஹெச்சா இல்லை எராயின்ஸ் ஃபார்முலாவா? ஆஃப் பிஹெச். ஏன் ஆஃப் பிஹெச்? ஏன்னா எனக்கு பேஸும் தெரியும், ஹைட்டும் தெரியும். அதனால நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஆஃப் பிஹெச். ஸோ ஆஃப் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா A, ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. இது மொதல் ட்ரையாங்கிளுக்குப்பா. அதே மாதிரி அடுத்த ட்ரையாங்கிள், இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், சரியா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா அதே ஆஃப் பிஹெச் தான். ஆஃப் பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா A, ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ ப்ளஸ் அடுத்து மூணாவது இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவை, அதே மாதிரி அதோட ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. ½ × A × 7. அவ்வளோதான்ப்பா. இந்த ஸ்டெப் நான் எப்படி எழுதுனேன்னு புரிஞ்சிருச்சுன்னா இந்த கொஷின் எல்லாமே ஈஸி, சரிங்களா? ஸோ எப்படி எழுதியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். இது ஒரு வேளை நீங்கள் படிக்கலைன்னா போன வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். இதை படித்தா தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். 3 ட்ரையாங்கிளோட ஏரியா. அந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆஃப் பிஹெச் ஃபார்முலா. பேஸ் எப்போதுமே A தான், ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஹைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்பண்டிகுலராக லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதுதான் ஹைட். ஸோ √3/4a². எல்லாத்துலேயுமே 1/2 காமனாக வெளியில் எடுத்தேன்னா இது 6a, 8a, 7a. ஸோ அடுத்தது √3/4a² is equals to 1/2. ஸோ 8, 6 எப்படி வேணால் பண்ணலாம்ப்பா. இப்போது இது பார்த்தீங்கன்னா 13, 8 21a. ஸோ 21a கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற 1 2s are 2, 2 2s are 4 அடிச்சிடலாம். ஒரு வாட்டி ஏவும் அடிச்சிருங்க. ஸோ மிச்சம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √3a = 21 × 2. ஸோ a அப்படின்றது 42 / √3. இதுதான் நம்மளோட ஆன்சர். அவங்க A வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், கொஸ்டினில் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிள். ஒரு சைடு கண்டுபிடிச்சா போதும். இதுவே அவங்க ஏரியா கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்ப்பா? ஏவோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? √3/4a². இந்த ஏக்கு பதிலாக இங்கே போய் போட்டுட்டிங்கன்னா ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கிடச்சிரும். இப்போ ரொம்ப முக்கியமான இடம், இந்த ஒரு இடமும் சொல்லலாம். ஏன் அப்படின்னா எப்போதுமே நான் அதிகமான வீடியோவில் ஜாமெண்ட்ரின்னு கிடையாது, மேக்ஸ் சொல்லி கொடுக்கும் போதே நான் இது அதிகமாக சொல்லி கொடுத்துருப்பேன். எப்போதுமே டினாமினேட்டரில் √3யோட வேல்யூ இருக்கக்கூடாது. ரூட்டோட வேல்யூவை டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது மோஸ்ட்டாக. இப்போ 42/√3 இருக்குல்ல, இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிகேட் எடுப்பாங்க. மேலேயும் கீழேயும் √3 மல்டிப்ளை பண்ணுவாங்க, சரியா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 42 √3 / √3 3. ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 14√3. ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர். இப்போது 42 / √3 வர ஆன்சரும் 14√3யோட ஆன்சரும் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். கேல்குலேட்டரில் போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சருமே ஒன்று தான். பட் எப்போதுமே நம்ம ஒரு கொஷினை ஜாமெண்ட்ரியில் பர்ஃபெக்டாக ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா மேக்ஸ்லேயே சரி, மேக்ஸ்லேயே நம்ம பர்ஃபெக்டாக ஒரு ஆன்சர் வரணும். அல்ஜீப்ரா இருக்கட்டும், ட்ரிக்னாமெண்ட்ரி இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு ரெண்டு ஆன்சர் வரும்போது அந்த டினாமினேட்டர் கீழே இருக்கிற நம்பர் எப்போதுமே ஸ்கொயர் ரூட்டில் வச்சுக்க மாட்டாங்க. ஸ்கொயர் ரூட் அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அதை காஞ்சிகேட்னு சொல்லுவாங்க. காஞ்சிகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இப்போ நான் அடுத்த ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறேன். அடுத்த கொஷனில் வேணால் நான் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரேன். பட் இப்போது நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு கொஷின் ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி இந்த வீடியோவை திருப்பி நீங்கள் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிளை மீடியன் வரைகிறனால 3 ட்ரையாங்கிளாக பிரிஞ்சிடும். அந்த 3 ட்ரையாங்கிளோட ஏரியா தான் அந்த மொத்த பெரிய ட்ரையாங்கிளோட ஏரியா. இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அதனால் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளை நம்ம படித்த ஃபார்முலா √3/4a². அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ அது இங்கே 3 ட்ரையாங்கிளாக இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த 3 ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து A, ஹைட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போட்டு கடைசியாக A கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்றது ஒரு சைடு. நம்ம அவங்க கொஷனில் சைடு கேட்டனால ஏவோட நிப்பாட்டிட்டோம். இதுவே அவங்க கொஷனில் ஏரியா கண்டுபிடின்னு சொன்னாங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச ஏவை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு மொத்த ஆன்சர் கிடச்சிரும்.
ஓகேவா? அடுத்த கொஷின் நம்ம போகலாம். ஒரு கொஷின் நான் ஹோம்ஒர்க்கும் உங்களுக்கு நான் தரேன். ரெண்டாவது கொஷின்ப்பா. ஸோ ஃப்ரம் அ பாயிண்ட் இன் த இன்டீரியர் ஆஃப் அ ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் perpendicular on drawn on the three sides. The length of the perpendicular are 6 cm, 8 cm, 10 cm. Find the area of a triangle. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கடைசியாக என்ன கேட்குறாங்க, ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மற்றது எல்லாமே அதே மாதிரி தான். ஒரு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குது. எப்போதுமே முதல் வாட்டி படிக்கிறனால நம்ம டயக்ராம் வரைஞ்சி போடுறது தான் எப்போதுமே நல்லதுப்பா. சரியா? ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் ஏஏஏ மூணுமே சேமாக இருக்கிறனால ஏ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சென்டர் பாயிண்ட், சென்டர்னு சொல்ல ஒரு பாயிண்ட் எங்கே போட்டாலும் சரி, ஓகேவா? நம்ம பர்ஃபெக்டாக வரைய போகிறது கிடையாது, சும்மா இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வரைகிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து 3 பர்பண்டிகுலர் லைன், இந்த சைடுக்கு இது பர்பண்டிகுலர், இந்த சைடுக்கு இது பர்பண்டிகுலர், இதுக்கு இது பர்பண்டிகுலர். ஸோ 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர், 6, 8, 10. ஓகேவா? சில பேருக்கு டவுட் இருக்கும், ஆனால் நான் இங்கே 10 போட்டு 6 இங்கே எப்படி போட்டாலும் ஓகே தான்ப்பா, 3 ட்ரையாங்கிள் தானே, எப்படி போட்டாலும் சரி தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இது இங்கே, இது இங்கே, இது இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குலேட்டர் ட்ரையாங்கிள் 3 ட்ரையாங்கிளாக பிரிஞ்சிருச்சு. ஸோ வேணும்னா இந்த டாட்லாம் வச்சுக்கலாம். இது 0, O வச்சுக்கலாம். இது ஏபிசி, ஸோ இது டிஇஎஃப், இதெல்லாம் நம்மளோட ரெஃபரன்ஸுக்கு தான் வச்சுருக்கோம். ஸோ அவங்க சொன்ன மாதிரி நம்ம டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிப்போம், ஒரு சைடோட வேல்யூ. என்னப்பா சொல்லி கொடுத்தேன், ஏரியா ஆஃப் அன் ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் √3/4a². இதுதான் பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிளாக இருக்கும். ஒரு பெரிய ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிள் மீடியன் வரைகிறனால 3 ட்ரையாங்கிளாக பிரிஞ்சிடும். ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் இருக்குது, அதுக்கு ஹைட் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், ஆஃப் பேஸு இன்ட்டு ஹைட்டு. ஸோ பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, பேஸுக்கு பதிலாக ஏ போடுறோம். ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. அதே மாதிரி ரெண்டாவது ட்ரையாங்கிள் பேஸு ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8. மூணாவது ட்ரையாங்கிள் ஆஃப் பேஸு ஹைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இப்போ இதை வேணா கேன்சல் பண்ணிடலாம் இங்கே. ஸோ இது 3 வாட்டி அடிச்சிடலாம், இது 4 வாட்டி அடிச்சிடலாம், இது 5 வாட்டி அடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ 9, 12பா. ஸோ √3/4a² இஸ் ஈக்குவல்ஸ் டு 3a, 4a, 5a. ஸோ 9 மொத்தம் பார்த்தீங்கன்னா 12a. ஸோ இது மட்டுமே 12a வருது. ஸோ ஏவும் இங்கேயும் ஒரு வாட்டி அடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா a ஈக்குவல் டு 48 டிவைடட் பை √3. கரெக்டாக 12 × 4ன்றது 48 டிவைடட் பை √3. நான் இப்போ தான் சொன்னேன், எப்போதுமே டினாமினேட்டரில் ரூட்டோட வேல்யூ இருக்கக்கூடாது. √3/√3 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 48 √3 டிவைடட் பை 3. ஏன்னா √3ன்றது 3. இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் 16 √3. அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் ஃபைனல் ஆன்சரான்னு கேட்டிங்கன்னா, இது ஃபைனல் ஆன்சர் கிடையாது. நம்ம கண்டுபிடிச்சது ஏ அப்படின்னா ஒரு சைடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்போதுமே ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளில் 3 சைடுமே ஒரே வேல்யூ தான், அதனால் ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கேட்குறாங்க. ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன, √3/4a². ஸோ √3/4 ஏக்கு பதிலாக இந்த வேல்யூ ஸ்கொயருக்கு போடுறோம். அவ்வளோதான். இப்போ ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா, √3/4 ஸ்கொயர், 16 ஸ்கொயருன்றது 256. கரெக்டாக இல்லைனா 16 × 16 கூட போட்டுக்கோங்க. √3² 3. இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்னு பாருங்கள். 4 இது அடிக்கலாம். 1 4s are 4. ஸோ இதை அடிச்சிங்கன்னா 4 4s are 16. கரெக்டாக? ஸோ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, இன்ட்டு 3 இருக்குது. ஸோ 16 × 12. ஸோ 6 2s are 12, 1 6 9 192. 192 √3 சென்டிமீட்டர். இதுதான் நம்மளோட ஆன்சர். சரிங்களா? ஸோ ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஈக்குலேட்டரல் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா 192 √3 சென்டிமீட்டர்². இதுதான் நம்மளோட ஆன்சர். ஒரு கொஷின் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். சரிங்களா? இதான் ஹோம்ஒர்க் கொஷின் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஹோம்ஒர்க் கொஷின் மறந்துடாமல் போடுங்க. ஆன்சர் வந்து 300 √3 நினைக்கிறேன். ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் தப்பாக போட்டிருந்தேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் போடும்போது இதுதான் ஆன்சர் வந்துச்சு. ஒருவேளை தப்பாக கூட நான் போட்டிருக்கலாம், நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கும் கரெக்டாக தான் ஆன்சர் வருதுன்னா கரெக்டுன்னு ஒரு வாட்டி சொல்லிடுங்க. ஓகேவா? சரிப்பா. ஸோ இது பார்த்தீங்கன்னா எப்போதுமே சரி, நான் சொல்கிறது தான், ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லி கொடுத்தா கூட நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எந்த இடத்துல இருந்து உங்கள் எக்ஸாமில் கொஷின் கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது.
ஆனால் அவங்க கேட்குற கொஷின் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்கும். ரொம்ப டீப்பாலாம் எதுவுமே போக மாட்டாங்க. எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், ரயில்வே, எஸ்எஸ்சி எதுவாக இருந்தாலும் சரி, ரொம்ப டீப்பாக போய் ஒரு கொஷின் இருக்காது. அந்த ட்ரையாங்கிளோட அந்த பேசிக் லெவல்லே தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம்ன்றது ஒரு குட்டி கான்செப்ட் தான். பட் இருந்தாலும் அது ஒரு தனி வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போட்டு அது எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி போன வீடியோவும் பார்த்தீங்கன்னா மீடியன் கண்டுபிடிக்கிறது சிம்பிள் தான். ஒரு கொஷின் போட்டால் போதும். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும். அந்த மீடியன் தெரிஞ்சிருந்தால் தான் இதுவே உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இது புரியாது. நீங்கள் நேராக இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. அதனால தான் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்து பொறுமையாக படிங்க அப்படின்னு நான் சொல்கிறது. முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு லெசனாக பார்த்து படிங்க. ஓகேவா? டைம் இருக்கும்போது ஃபஸ்ட் லெசன் படிங்க. ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய நோட்டு வாங்கிக்கோங்க. ஜாமெண்ட்ரி எல்லாமே ஒரு பெரிய நோட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் ஒன்று ஒன்று படிக்கிறீங்களோ அப்போல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வேறு யூடியூப் சேனல் ரெஃபர் பண்ணாலும் அவங்க ஒரு சாரோ மேடமோ அவங்க ஒன்று சொல்லிக் கொடுப்பாங்க புதுசாக. சரியா? அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டீச்சர் ஒவ்வொரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஒவ்வொரு டீச்சர் இன்னொரு கான்செப்ட் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ என்னோட சேனலை தவிர மற்ற சேனலையும் போய் படிக்க ஆரம்பிங்க. இன்ஸ்டியூஷனில் படித்தாலும் உங்கள் டீச்சர் அங்கே சொல்லிக் கொடுக்குறதும் அந்த நோட்டில் எழுதுங்க. கடைசியாக பேசுகிறது அந்த நோட் மட்டும்தான். ஓகேவா? ஸோ ரொம்ப நன்றிப்பா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு. ஸோ மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் படிக்கிறாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு முடிஞ்ச வரைக்கும் சேர்ந்து உட்காந்து படிச்சிங்கன்னா நிறைய எக்ஸாம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. பாய்.